நீங்கள் இப்போ நான் முதல் சொன்னாலும் உண்மை. தனியாக வந்து ஏற்றுங்க மச்சான், எங்கள் மச்சான் ராஜா, தம்பி அன்பு தம்பி அண்ணாமலை தனியாக வந்துடுங்க. தனியாக வந்து சரி நீங்கள் அடுத்த போட்டு 10 வருஷம் கொடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. தயவுசெய்து ஐயா இங்கே இருக்க கொடுக்காதீங்க. இன்றைக்கி செலவு என்ன? ஏற்கனவே நாடு என்ன எந்த கதியில் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 100 லட்சம் கோடி கடையில் இருக்குது. மறுபடியும் செலவு ஏற்றவனா? ஆமாம். இது இல்லாமல் நான் சொல்ல ஒரு இஸ்லாமிய சோதரர்கள் தெரியுதுங்களா, பாபர் மஸ்ஜிது வருஷம் இது ஒரு பிரச்சனை. ஐயா நான் இப்படின்னு சொல்லிக்கிறேன் தம்பி, இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லக்கூடியது இங்கே இருங்க. முதியோருக்கு, பெரியவர்களுக்கு, இஸ்லாமிய சகோதரிகளுக்கு, வாலிபருக்கு என்னுடைய மனமான சலாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தம்பி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் பாபர் மஸ்ஜித் இடிச்சிருந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்நேரம் இன்ஷா அல்லாஹ் எல்லாமே தொழிலை கண்டினியூ தொழில் நீ வச்சுக்கோங்க. அல்லா கேளுங்க, மோடி வீட்டு பகுதியில் வீடு இன்னொரு பாபர் உருவாயிருக்கு. எந்த இடத்துல இடித்தாங்களோ, ராமர் எந்த இடத்துல பிறந்தாங்களோ அதே இடத்துல 3 பள்ளிவாசல் உருவாயிருக்கு. ஆனால் நீங்கள் அதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்கல. வீடியோக்கள் வாங்க என்ன சந்தர்ப்பமே கொடுக்கல. ஏன் கொடுக்கல? என்ன காரணம்? ஏன் கொடுக்கல? என்ன காரணம்? என்ன நினைக்கிறீங்க? தொழுகை கொண்டு பொறுமை கொண்டு அல்லாஹ் உதவி தேடுங்கிறாங்க. யார் கேட்குறா? நபிஸல்லாம் சொல்கிறாங்க, தொழுகை கொண்டு பொறுமை கொண்டு அல்லாஹ் உதவி தேடுங்கிறாங்க. நீங்கள் என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? பாபர் மஸ்ஜித் இடிச்சு தான் ஆளுங்க போடுறீங்க. சரி, பாபர் மஸ்ஜித் யார் இடித்தா? பிஜேபி கவர்மெண்ட் இடிச்சா? பிஜேபி காரங்க இடித்தாங்களா? சொல்லுங்கள், யார் இடித்தா? அன்றைக்கி எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு? காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஐயா நரசிம்மா இருந்தார் பிரதமர். பிஜேபி யார்? வாஜ்பாய் இருந்தாரா? அத்வானி இருந்தாரா? சொல்லுங்க. இடிச்சல அவங்க தானேங்க. இடிச்சல அவங்க அதை விட்டுருங்க. இடிச்ச ஆளு தானே நீங்க சொல்லணும். கவர்மெண்ட் யாருடைய கவர்மெண்ட்? ஏங்க கவர்மெண்ட் அந்த இடத்துல கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் இடிச்சிருக்காது. கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட். அதான் உண்மை. ஏங்க கவர்மெண்ட் சீர்குலைக்கிற சட்ட ஒழுங்கு கெடுக்கணும்னு தானங்க அவங்க போய் இடிச்சதே என்ன கேட்டா பிஜேபியில இருக்கல. நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அப்ப ஏங்க பிஜேபியில அவர் அர்ஜுன் சம்பத் சொல்றாப்ல, நானு உமா பாரதி அத்வானி எல்லாம் நாங்க தான் போய் இடிச்சோங்கறாப்ல. பிஜேபி அது வந்து கட்டுக்கதை. ஏங்க அவரே லைவா பேட்டி கொடுக்குறாருங்க. கட்டுக்கதைன்னு சொல்லி நான் அது இடிக்கல. எப்படி கட்டுக்கதை? எங்க லைவா பேட்டி கொடுக்குறாரு டிவில. காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுங்க? காங்கிரஸ் தான். யாருடைய கவர்மெண்ட் அது? காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே. நீ யார் பாதுகாக்கணும்? அன்னைக்கு பிரதமர் யாரு? என்னங்க இது மழை பெஞ்சா காங்கிரஸ், இங்க திண்டுக்கல்ல மூவம் வந்தா டிஎம்கே. நாளுக்கு பாதுகாப்பு போட்டு என்ன இருக்குன்னா, நாளுக்கு பாதுகாப்பு போட்டு டாக்டருக்கு சுட்டு இருக்கணும். யாரு? நீ ஏன் செய்யறது? ஐயா நரசிம்மா ஏன் செய்யறது? ஏங்க கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கோம், எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? கேட்டு சொல்லாதீங்க. இடிச்ச காங்கிரஸ்காரங்க இடிச்சாங்க. எப்படியா அது? என்னங்க இது? இன்னைக்கு வந்து நடத்தீங்க. இன்னைக்கு வந்து அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்க நல்லா பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறீங்கப்பா. நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்ன காரணம்? இடிச்சது யார் கவர்மெண்ட்? யார் பிரதமர்? யாரு சொல்லு? உள்துறை அமைச்சர் யாரு சொல்லு? நிதி அமைச்சர் யாரு சொல்லு? யார் அன்றைக்கு கவர்மெண்ட்? என்ன யார் கவர்மெண்ட்? பிஜேபி கவர்மெண்டா? இல்ல நானே ஆர்கியூ பண்றேன். சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கிறேன்னு சொல்லி அவங்க செட்டிங் போட்டு உள்ள இறங்கி இடிச்சிட்டாங்க. வந்து யாருக்குன்னா காங்கிரஸ்காரங்க. எப்படி நீ வந்து காங்கிரஸ் எல்லாம் சொல்லு. காங்கிரஸ்காரங்க சட்ட ஒழுங்கு கிடைச்சது. இந்திரா காந்தி எப்படி கொண்டாங்க? இந்திரா காந்தி ஏங்க கொண்டாங்க? மனித பாம்பை செட் பண்ணி கொண்டாங்களா? யாருங்க அது? இந்திரா காந்தியை சுட்டது. இந்திரா காந்தி சுட்ட யாரு? அவ்வளவு போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியவே சுட்டதே ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் தான் சுட்டுச்சு. அப்புறம் என்னங்க? ஆர்எஸ்எஸ் கோச் என்ன யாரு? இந்திரா காந்தி சுட்டது யாரு? இந்திரா காந்தி ஒரு கோச் யாரு? எந்த வம்சம் சார்ந்தது? ஆர்எஸ்எஸ். யாரு? சிங்கு வம்சம் சார்ந்தது. அதெல்லாம் தெரிஞ்சுங்க. அதெல்லாம் உண்மை. சரி, கோச் இந்திரா காந்தியை சுட்டது காந்தி சுட்டது அவன். இப்போ இந்திரா காந்தியை சுட்டது யாரு? கோச்சே தாங்க. இந்திரா காந்தி வந்து பாம் பிளாஸ்ட். இந்திரா காந்தி வந்து அவருடைய எஸ்கார்டு. அவர் சிங்கு தான். பாம் பிளாஸ்ட் இல்லைங்க, சிங்கு. பாம் பிளாஸ்ட் பண்ணது ராஜீவ் காந்திக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. தமிழ்நாட்டை போர்வு அப்படின்னாரு. தமிழ்நாட்டை பாதுகாப்புனாரு. தமிழ்நாடு சொந்த வீடுனாரு. கூட்டு வந்து அடிச்சு விட்டாங்க ஒரே அடியா. இப்போ சொன்னார் பள்ளி போவா சொன்னார், ராஜு நீ கவனமாகரு. இப்போ கல்யாணத்துக்கு நான் கழித்து போட்டிருக்கேன். எம்ஜிஆர் கழித்து போட்டிருக்கேன். உனக்கு கழித்து போட்டிருக்கேன். கவனமாகரு. உயிருக்கு பாதுகாப்புலாம் இருக்குது. யாரு? பள்ளி பாபா அறிவிச்சார். அப்பயே அறிவிச்சாரு. இவர் கேட்காம வந்தார். பாலஸ்தீனத்தில் இருந்தார் பாருங்க. யாரு? ஆசர் அரஃபாத். அவர் மூலியமா இவருக்கு மெசேஜ் இவர் சொன்னார். கேட்கல. வந்தார். அடிச்சாரு. அடிச்சு தூக்குனாங்களா இல்லையா? யார் செஞ்சது? சரி, இப்போ என்ன டிசம்பர் 6 பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன உங்களுடைய கருத்து என்ன? தயவுசெய்து கேட்குறேன். நீங்க இஸ்லாமிய சோதனை ஒருத்தர் கேட்குறீங்க. கருப்பு தினம்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க.
அராஜகம் பண்ணாதீங்க, போலீஸ் பந்தோபஸ்து கேட்காதீங்க. தயவு செய்து டிசம்பர் தெரியல எல்லாருங்க டிசம்பர் நாளைக்கு டிசம்பர் 6 இன்னைக்கு தேதி 5 எல்லாம் நோம்பு வைக்க நோம்பு வச்சு துவா செய்யுங்க இன்ஷால்லா. நீங்கள் உண்மையிலே ஒரு இஸ்லாமியருக்கு யாருங்க ஆயுதம் தெரியுமா தொழுங்க, ஒரு இஸ்லாமிக்கு நோம்பு, ஒரு இஸ்லாம் ஜக்காத்து, ஒரு இஸ்லாமிக்கு ஹஜ்ஜு, ஒரு இஸ்லாமிக்கு ஃபித்ரியா, ஒரு இஸ்லாமிக்கு சதக்கா. இதான உண்மை. இதான் நீங்கள் நம்ம எதுக்கு வருஷம் வருஷம் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, போலீஸ்க்கு டென்ஷனை கொடுக்குறீங்க, செய்யாதீங்க வேணாம். ஏன் அவனு சொன்னதான் இஸ்ராஜா சொன்னதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், வேணாம் செய்யாதீங்க வேணாம். நம்ம வந்து 800 வருஷம் இந்த ஆட்டில் ஆண்டுருக்கோம், 800 வருஷம் இஸ்லாமிய நம்ம ஆண்டுருக்கோம். இதை ஊர் பேர் சரியாக வச்சு ஆண்டுகிட்டு இருக்கோம், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை மோடி ஆளட்டுங்கிறேன், இன்னும் 100 வருஷத்துக்கு ஆளட்டும். அவர் மீறி போய் எத்தனை வருஷம் ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏற்கனவே இந்த ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பேஷா பிடிச்சிருக்கு. ஏங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி நுழைய முடியாது, தமிழ்நாட்டில் பிஜேபி வருமாடியா மறுபடியும் பிஜேபி வரணும், இஸ்லாமிய போய் இன்ஷால்லா நான் ஓட்டு வாங்கி கொடுப்பேன். இஸ்லாமிய நீங்க சொல்லவே சொல்லாதீங்க, நீங்க தலையில சொல்லாதீங்க. ஏன் என்ன காரணம்? ஏங்க ஒரு மதவாத கட்சியை வந்து நம்ம எப்படி ஒரு மத நல்லிணக்கம் கொடுத்தா மதவாத கட்சி நீங்க அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, கரெக்டா பாதுகாத்துக்குவாரு. நீங்க காங்கிரஸ்காரன் பாபர் மசீத் இருந்துச்சு காப்பாற்ற தெரியல, ஆனா இதே பிஜேபி காரன் கொடுத்தா இதுங்க விடிக்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன், ஆனா இடிக்கல. ஆனா காங்கிரஸ்காரன் விடிச்சா பாருங்க ஒரு அடி, அடிச்சா பாருங்க ஒரு அடி. எவ்வளவு வாங்குனீங்க? இங்க அடிச்சா எவ்வளவு கொடுத்தாங்க? பிஜேபி எவ்வளவு கொடுத்தாங்க? காசு கொடுக்குறீங்க. நான் காசு நான் சம்பாதிக்கிறேன், நல்லா திங்கிறேன், பர்கர் திங்கிறேன், பீஸா திங்கிறேன், சவர்மா திங்கிறேன், தலைக்கறி திங்கிறேன், நாதாரி சவுதாரி நாதாரி எல்லாம் திங்கிட்டு. நான் நாட்டு காசு வாங்கல, நான் சமுதாய ஆர்வலர். இங்க சமுதாயத்துக்கு சமூக ஆர்வலர் எப்படி நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணலாம்? நான் வந்து ஹிந்துக்கோ முஸ்லீம்கோ கிறிஸ்டினுக்கோ நான் பேசுவேன். நான் பொதுவாக சொல்ல விஷயம் அடுத்ததுதான். எங்க தமிழ்நாட்டுல திராவிட இருக்க வரைக்கும் யாருனாலும் எப்படி பண்ண முடியாது. இல்ல இருங்க, திராவிட பயிர் கலைஞர் தான் சொன்னாரு, பிஜேபி கூட்டு வைக்கலையா? கூட்டு வச்சீங்களா இல்லையா? எங்க அப்ப மதவாதம் இல்லங்க பிஜேபில. பெரியார் கொள்கையில இருந்தவர் யாரே கலைஞர். ஆமா, அவரே போய் சளிக்கு விழுந்துட்டாரு. பரவாயில்ல போனா போயிட்டு போய் விட்டுருங்க. நான் சொல்லி இப்ப அப்படி இல்ல. ஏங்க ஜெயலலிதா அம்மாவை தாங்க கூட்டணி வச்சாங்க. ஸ்டாலின் அவர் எப்படி கேட்ட நல்ல பிரமாதமான ஆட்சி. உண்மையிலேயே சரி, இவரு வேறங்க கண்டுக்கிறது எதிர்க்கிறாரு. உண்மையிலேயே சொல்றேன், கண்டுக்கிட்டே எதிர்க்கிறார். நல்லா இருக்கிறதுனால உண்மை. இதே மாதிரி டிசம்பர் 6 வந்து செய்யாதீங்க. ஏன்னா நம்மளை போய் நீங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு நினைச்சுக்க. ஒரே நாள் ராத்திரில அப்துல் கலாம் இந்த நாட்டை என்ன வல்லரசு ஆக்கினாரு. யாரு? ஒரு இஸ்லாமியர். அவர் இஸ்லாமியர் தானுங்க. அவரு ஜோசப்பா பீட்டரா இல்லை ராமசாமி கந்தசாமியா அண்ணாந்தரன் கொஞ்சம் பெருமை கொடுத்துருக்காங்க இஸ்லாமியன்னு சொல்லி இது ஒன்று போதும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, பிஜேபி கார ஆட்சியில் இருக்குதுங்க. இல்லைங்க காங்கிரஸ் ஆட்சியில் கூட கொடுத்துருக்க மாட்டான். பிஜேபி கார ஆட்சி என்ன பண்ணாங்க? திரு வாஜ்பாய் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? அப்துல் கலாம் மட்டும் ஜனாதிபதி கொடுத்தாரு. உண்மை அதுதானே? வாஜ்பாய் ஆர்எஸ்எஸ் காரர் தான். அதுல உண்மைதான். அது நான் அதை சொல்ல வரல. இல்ல இப்ப என்ன சொன்ன அப்துல் கலாம் அண்ணா சொன்ன அப்துல் கலாம் அண்ணா சொன்னாங்க நான் தேர்தல் நிக்க மாட்டேன் அப்படின்னு. நீங்க நிக்கவே வேணாம், உங்களை அண்ணன் பூசா தேர்தல் யார்? பிஜேபி காரர் சொன்னாரு. அவர் யாரு? இப்ப யாரு இருந்தா இஸ்லாமியர் தானே அவரு. ஏன் ஒரு ஆர்எஸ்எஸ் கார்டு கொடுத்துக்கலாம்ல, ஒரு பிஜேபி கார்டு கொடுத்துக்கலாம்ல, ஒரு தாமரை சந்தி கார்டு கொடுக்கல, விஸ்வ இந்து பரிசு கொடுத்துக்கலாம்ல, இல்ல கடைசியாக பொண்ணு கொடுத்துக்கலாம்ல, ஏன் பாய் கொடுத்தாங்க? அதான் உண்மை. நான் சொன்னேன், நான் வந்து மனிதனாக பாருங்கிறேன். இதே மாதிரி அப்துல் கலாம் எங்க உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது சொன்னார், அவர் கழட்டி எனக்கு நான் உள்ளே போகும்போது எனக்கு நான் டெய்லி ஷூவை கட்டு அவர் கழட்டி மாட்டுறதுக்கு ஒரு ஆள் விடுவாங்கண்ணா. அப்துல் கலாம் என்ன சொன்னார், வேணாப்பா நீங்கள் இது உன்னுடைய வேலை போய் மாட்டு போய் தண்ணி ஏறி சொன்னார், இனிமேல் வராத அப்படின்ட்டாரு. கடைசி என்ன தெரியுமா அவரை கூப்பிட்டு சொன்னாரா, உங்கள் வேலை தண்ணி அடிக்க வேண்டிய தண்ணியை மட்டும் அடி தோட்டத்துக்கு, நான் ஷூவை நானே துடைச்சிக்கிறேன் அப்படின்னாரா. கடைசி அப்துல் கலாம் வெளியே போகும் சூட் கேஸோட வெளியே வந்தாரா. அதே காவல்காரனுக்கு சொன்னார், வாப்பா என்னப்பா என்ன கையா அப்படின்னு கேட்டாரா. இந்த பெட்டியில் தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படின்னாரா. எதுக்குங்கன்னு கேட்டானா. அதாவது இங்கேருந்து என்ன ஜனாதிபதி மாடியிலேருந்து நான் ஒரு தூசியை கூட கொண்டு போக கூடாது. நேர்மையாக வாழ்ந்தவருங்க அப்துல் கலாம். அது இஸ்லாமியர் தான் வர்றது. அந்த உணர்ச்சி இங்கே இருங்க. உணவு யார் பண்ணு? உமர்நாத்தோட ஆட்சிமா வரணும். யார் சொன்னது? காந்தி சொன்னார். அடித்தா கோச்சை அடித்தேன். கோச்சை யார்? ஆர்எஸ்எஸ்காரன். தெரியுமா தெரியாதா? எல்லாரும் தெரியும். பரவாயில்ல. அன்னைக்கு வந்து ஒரு பிரில்லியண்டானவர் யார்? சையது நேர்மையான அதிகாரி. அதை பிடிச்சா பாருங்க, ஒரே பிடிக்கும். என்ன இப்படி பிடிச்சேன், டக்குன்னு பிடிச்சி ஆர்எஸ்எஸ் ஏக்கத்தை சாடுன்னு உடச்சி காட்டின உடனே கட்டினா இல்லையா? உண்மை அதுதானே? அதெல்லாம் தயவு செய்து டிசம்பர் இங்கே இருங்க, தயவு செய்து இங்கே இருங்க. இன்றைக்கி நைட்டு நோன்பு வைங்க, இன்ஷால்லா சகர் செய்யுங்க. இங்கே இருங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, அராஜகம் பண்ணாதீங்க, பாய்ச்சல் உண்டாக்காதீங்க. மனசு நிம்மதியாக இருக்கணும். அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஈதுவாக இருக்கட்டும். இங்கே இருங்க, யாராக இருந்தாலும் சரி. இந்த நாட்டு இங்கே இந்த மண்ணின் மைந்தர்கள் நம்ம
நம்மளை யாரும் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம நாட்டுக்கு வீரர் பார்த்தீங்களா, அதெல்லாம் கேளுங்க இன்னும் வந்துருச்சு சரிங்களா. மதமா மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எந்த மதம், ஆண்டவன் அந்த மதம். ஆட போங்கடா போங்கடா போங்கடா, பொல்லாத கூசலும் ஏசலும் என்னடா, அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்ல ஹிந்துவா சரிங்களா. பழனிபா வாசி பழனிபா. தாய் மண்ணே வணக்கம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.